வெல்கம் டு ஹாய் மக்களே, வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிச்சனுக்குள்ள? என்ன பண்ணிட்டு வழக்கம் போல தெரியாத டிஷ்ஷை தேடி தேடி சமைச்சிட்டு இருக்கேன். அதானே சொல்ல போறேன். சொல்லியிருப்பேன் வந்து புது ஈதுக்கு புது ரெசிபி இறக்குறேன் அப்படின்ட்டு. என்னன்னு நீங்களும் நினைச்சிருப்பீங்க இல்லையா? என்ன பண்ண அட்டா பழசான ஒரு ரெசிபி தாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு அதை நான் வந்து இன்னைக்கு செய்ய போறேன். எல்லா ரெசிபியும் பண்ணும்போதும் நான் டேஸ்ட் கொஞ்சம் முன்ன பின்ன சாப்பிட்டு பார்த்துருப்பேன், இல்லை எங்கேயாவது ஹோட்டலையாவது சாப்பிட்டுப்பேன். இது வந்து முன்ன பின்ன நான் டேஸ்ட்டும் பார்க்காம இந்த லேபுக்குள்ள நான் இப்போ இறக்கிருக்கேன். It's like a suicide attack. அது என்ன ரெசிபி? புதுசு நோம்பு கஞ்சி ரெசிபி ஈத். அப்படி ஓ, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக முன்ன பின்ன சாப்பிட்டு கூட பார்க்காத ஒரு ரெசிபியை திவு அக்கா யூடியூபாமா யூடியூப்ல தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரோடத பார்த்தீங்க? நீ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இது நான் அதுலயே நான் வந்து வெஜிடேரியன் பார்த்து நான் கேரட் பீன்ஸ்லாம் போட்டு நான் செய்றேன். How is it possible? அது நான்வெஜ்ஜா இருந்தா கூட அந்த ஒரு மட்டன் சிக்கன் அந்த டேஸ்ட் அது ஆக்சுவலா அது என்ன போட்டு தானே செய்வாங்க. எனக்கே தெரியாதுங்க. நான் குடிச்சிருக்கேன், குடிக்கலாம இல்ல, நான் குடிச்சிருக்கேன். எங்க ஊர் அந்த மாசத்துல தருவாங்க. இவன் குடிச்சிருக்கான், நாளா குடிச்சிருக்காங்க. எங்க அம்மாவும் குடிச்சிருக்காங்க. அதை தாங்க சொல்றேன். எங்க அம்மாவும் சாப்பிட்டுருக்காங்க, எங்க அப்பா ஆஷா சாப்பிட்டுருக்கா. ஆனா நான் வந்து சாப்பிட்டது இல்லை, கொஞ்சமா சாப்பிடுவேன். அதுல கொஞ்சம் எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை, பட் நான் குடிச்சது இல்லைனால நான் செஞ்சது அது பண்ண. சரியா இப்போ வந்து திடீர்னு இந்த ரெசிபி செய்யணும்னு உனக்கு ஆசை? சரி செய்யலாம் நம்மள இஸ்லாமிய நண்பர்களுக்காக செஞ்சு நீ யாருக்கும் தரப்போறது இல்லை. அப்ப என்ன இஸ்லாமிய நண்பர்களுக்காக? ஹாப்பி ரம்ஜான். ஆமா, ஹாப்பி ரம்ஜான். இங்க வந்து எல்லாருக்கும் துபாய், சவுதி இந்த மாதிரி ஜிசிசி கண்ட்ரில இன்னைக்கு தான் ஈத் ஆக்சுவலா. பட் ஆனா இந்தியாவில் நாளைக்கு தான் கேலண்டர்ல போட்டிருக்கு. நாளைக்கு தான் இந்தியாவில், இன்னைக்கு வந்து ஃப்ரைடே இங்க இல்ல. ஆமா, யுஏஇல. ஸோ ஈத் முபாரக் டு ஆல் முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஹாப்பி ரம்ஜான் சொன்னாங்க. நீங்க இத பண்ணிட்டு நீங்க எல்லாருக்கும் குடுக்குறீங்களா அப்படினா இங்க அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. நீ குடிப்பியாங்கறத கேள்விக்குறி. அடடே கேள்விக்குறி. நாங்க பண்ணது எங்களாலே சாப்பிட முடியாது. இங்க யாருமே இல்ல, எங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆனா இவங்க இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு யாரும் வந்து வெளியே போறதுக்கே பயம். நேத்தே நாங்க சொன்ன மாதிரி இங்க அதுக்கேற்ற மாதிரி எடுக்கவே மாட்டேங்கிறாங்க காரை. ஸோ வெளியே எங்கேயும் டிஸ்டன்ஸா போய் எங்களால ஒரு மீட்டப் மாதிரி பண்ண முடியல. அதனால வேற எங்கேயாவது இங்கே பக்கத்துலேயே டிராகன் மார்ட் இருக்குது, ஏதாவது படங்கிடம் போனால் போவோம். அதுவும் கன்ஃபார்மாக தெரியல, இப்போ தான் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. முன்ன பின்ன ஒருவேளை இது வந்து நல்லா வந்தது அப்படின்னா வழக்கம் போல் நாங்கள் ஒரு டப்பாக்குள்ளே அடைச்சி கொண்டு போவோம். நல்லா வரல அப்படின்னா இங்கனக்குள்ளேயே அடைச்சி மூடிடுவோம், வெளியே விட மாட்டோம். அந்த ரெசிபியை கொடுக்கலாம், நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ எல்லாருமே வந்து இங்கே எல்லாரும் இப்போ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு செஞ்சு இதெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா. ஒரு பயம் தான் இருக்கு. சரி நான் செய்யறேன், இது செய்யறேன் அப்படின்னு இருக்கு. பட் டேஸ்ட் வரல, நல்லா இல்ல அப்படின்னா எனக்கு அது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸா பண்ணிட்டு இல்லைல்ல, அதனால சரி ஓகே இது செய்யறது வழக்கம் போல. நீ செய்யறதுதான் சாப்பாடு, நீ கண்டுபிடிக்கிறதா டிஷ் போடு அப்படின்னு இவன் புருஷங்க சொல்லுவான். பெருமையா இருக்கும். வெளியாளுங்க நீ என்னடி இது அப்படின்னு அப்படி இல்ல யாரு இது வரைக்கும். ஏன்னா இது வரைக்குமே செஞ்ச எல்லாமே நல்லா இருக்கு. கிடையாது, என் புருஷனே பெருமையா அதான் சாப்பிட்டு இருக்காங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸும் சரி யாரும் அவ்வளவா சாப்பிடுது. என்னைக்கோ நல்லா சாப்பிடு, என்னைக்கோ ஒரு நாள். அப்போ ரீசெண்டா அது பேர் என்ன, கொண்டக்கடலை கட்லெட். அது ஒரு கடியில எல்லாருக்குமே டேஸ்டா தான் இருக்கும். மூஞ்சுக்கிட்ட நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இவ செய்யற எல்லாமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவ போடுற ஐட்டம் செய்யறது வந்து தப்பா தான் இருக்கும். அது வந்து வேற மாற்று கருத்தே கிடையாது, தப்பா தான் செய்வா. ஆனா அந்த எண்டா ஒரு ப்ராடக்ட் வரும் பாத்தீங்களா, அது வந்து என்னவோ செஞ்சு அதை வந்து கரெக்டாக்கிடுறான். அதனால நாங்கள் என்ன செஞ்சு யார்கிட்ட கொடுத்தாலும் அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பீஸ் இது. ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து நோம்பு கரெக்டாக ரெசிபி பண்ணியாடி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரசாதம் மாதிரி. தப்பா செஞ்சீங்கன்னா திட்டுவாங்க. அதனால ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. தெரிஞ்சது இதுதான். என்னதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கிளாஸ் தாங்க எடுத்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சரி 2 பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, கஞ்சி குடிச்சிட்டு வாய் திறக்க முடியாம போயிருச்சுன்னான்றது கவாட்டம். சரி ஓகே, என்ன செய்யறது? இது வந்து பச்சரிசி, அதுக்கப்புறமா
அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சிறுபருப்பு போட்டேன். சிறுபருப்பு அப்போ மொத்தமாக சேர்த்து 1 கிளாஸ் நான் அதுக்கு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன். சரி நம்ம போடும் போது கொஞ்சம் இதாக இருக்கட்டும். பச்சரிசியும் அந்த சிறுபருப்பும் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸுக்காக கேரட் பீன்ஸ் மட்டும். ஆக்சுவலா அது வந்து நான்வெஜ்ல தான் செய்வாங்களா? அது நான் ஒரு மட்டன் கீமா மாதிரி பண்ணி அது செய்வாங்க. சரி எதுக்கு செய்யறோம் கொஞ்சம் வெஜ்ல செஞ்சா அதுக்கப்புறமா அதெல்லாம் இல்லைங்க. நான்வெஜ் திங்க முடியல, புலம்பலு. நான் தான் போன வீடியோல ஸ்கின் அலர்ஜி, நான்வெஜ் தில்லாவே பாப்பாவுக்கு சொரியாசிஸ். சரி உங்க வந்து சொல்லி பாத்திரத்தை எடுப்பா அப்புறம் வா. இது வந்து அரிசி எடுத்து வச்சுக்கிட்டோமா, அதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ், அப்புறமா வெங்காயம் நம்ம எடுத்துக்கணும். அப்புறமா கொஞ்சமாக தக்காளி போட்டால் போதும் அப்படின்னு நாங்கள் நிறைய போட்டால் புளிக்குமாம்ல. அப்புறமா இது புதினா கொத்தமல்லி புதினா, அதுக்கப்புறமா பச்சை மிளகா அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம வந்து பண்ணணும். அந்த எண்ணெயில் நம்ம எப்பவும் போல் அந்த இதெல்லாம் இருக்கும்லங்க, பிரியாணி இலை, பட்டை, அப்புறமா கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் போட சொன்னாங்க. மற்றபடி நம்ம நிறைய போடுவோம்ல பிரியாணிக்கு, அந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஓகே போ பார்ப்போம் எப்படி செய்யற என்ன செய்யற. உள்ள வரவா குக்கருக்குள்ள? சரிங்க, ஆன் பண்ணும்போது வாங்க. என்ன பாப்பா லைட்டா அரிசி பருப்பு பிரியாணி மாதிரி இருக்குது. வெஜிடபிள் பொங்கல் ஆயிராது? கரெக்டாக வந்துருமில்ல? என்னங்க மெக்கானிக்கல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? கொஞ்சம் பிடி கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. ஒன்றை டைட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கிடைக்கல. ஸோ இதில் இந்த கவுண்டருக்கு மட்டும் குறைச்சு சரி விடு, சமாளிச்சுக்கலாம். இதில் என்ன எனக்கு அரிசி பருப்பு இங்கே வருது, கஞ்சி வந்துடும் இல்லாடி ஒழுங்கா. உன்னை நம்பி வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்கேன்டி. ஏதாவது இடையில ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை, வீடியோ டெலிட் பண்ணிடுவோம். இது கரெக்டான ரெசிபிங்க. நான் யூடியூப்லலாம் பார்த்தேங்க. ஒரு வீடியோ 2 வீடியோ நான் ரிவ்யூ வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்க மாட்டேன். 5-6 வீடியோ ரெஃபரன்ஸ். ஏதாவது நீங்கள் சமைக்கிறீங்க யூடியூப்ல பார்த்து அப்படின்னா ஒரே வீடியோ மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளோ மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நல்லா வரும். ஏன்னா ஒரு இதில் தப்பா இருந்தாலும் இன்னொன்று இது பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். அன்னைக்கு வந்து நம்ம அந்த இது என்ன பூ ஏதாவது கமெண்ட்ல ஏதாவது திட்டிடுவான். வடை பண்ணுவோம்லங்க, வாழைப்பூ வடை. அந்த வாழைப்பூ வடை போடும்போது வந்துச்சு. ஆனா இது நம்ம மாவு அந்த ரைஸ் ஃப்ளோர் போட்டதுக்கு அப்புறம் தானே வந்தது. அது வந்து இன்னொன்னு ஒரு வீடியோல சொன்னனால தானே சொன்னாங்க அப்படின்னு வந்துச்சு. அந்த மாதிரி தான் 4-5 வீடியோ பாருங்க, ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸ், கறி லீவ்ஸ், ஒரே ஒரு கறி லீஃப் இல்லடி, அது பிரிஞ்சி லீஃப். சரி ஓகே, பிரியாணி இலை அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் வச்சுருந்தோம்ல கொத்தமல்லி புதினா அதையும் எடுத்து போட்டுட்டு அது நல்லா ஒரு ஃப்ளேவர் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா இப்போ நான் வந்து அரிசியும் பருப்பும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் எந்த கிளாஸுக்கு எடுத்துனோ அந்த கிளாஸுக்கு 6 கிளாஸ் எடுத்துக்க சொன்னாங்க. 6 கிளாஸா? எஸ். ஐயோ இந்த தண்ணி ஊற்றுறேனே. பல பேர் அப்படிதான் சமைச்சிட்டு இருக்காங்க விடு. அதுக்கப்புறமா சொன்னாங்க, மறந்துட்டேன், தேங்காய் பால் ஊற்றிக்கணுமா. இதெல்லாம் முடிச்சிட்டுக்கு அப்புறமா லாஸ்ட்ல தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு லைட்டாக கார பொங்கல் மாதிரி தான் போலையே. அரிசி பருப்பு போடுற, தேங்காய் பால் ஊற்றுற, ஆனால் பிரியாணிக்கு தேவையானது போடுற. நானே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி இது வந்து கஞ்சி, நோம்பு கஞ்சி மாதிரி இல்லை, ஃபியூஷன் கஞ்சி மாதிரி இருக்குது. பிரியாணியும் போடுறா அதையும் போடுறா. சரி பாப்போம், வர்றப்ப பார்ப்போம். ஒழுங்கா வர, நான் திரும்பவும் சொல்கிறேங்க, ஒழுங்கா வரலன்னா நாங்கள் ஸ்டோரி கூட போட மாட்டோம் இந்த டிஷ்ஷை. நீ அதுக்கு ஒத்துக்கிறீங்களா? மாட்டேன். ஒழுங்கா வரும்னு என்னோட 7ஆம் அறிவு சொல்லுது. 6 அறிவே ஒழுங்கா வேலை செய்யாது, 7ஆவது அறிவு அச்சு நெஞ்சில இருக்கிற மஞ்சாட்டா நீங்கெல்லாம் உறிஞ்சு எடுத்துட்டு வேண்டாம். எல்லாம் போட்டு எத்தனை விசில் வந்துச்சு? 3 விசில் வந்துச்சு. ஆனால் ஸ்மெல்லு செம்மையா இருக்குடி. ஆமா, பிரியாணி மாதிரியே இருக்குது. ஆனால் திறந்ததே தெரியும். அண்டா கக்கசம் திறந்துட்டு சீசை புகை வருது. புகை என்ன ஏதோ மூலிகை கஷாயம் மாதிரி இருக்குது.
குழஞ்சிருக்கு. நான் சொல்லலை, இவ என்னமோ பண்ணி கடைசியில் நல்லா செஞ்சிடுறாங்க. இனி இதில் தேங்காய் பால் ஊற்றணுமா? ஆமா, இப்படி இருக்கும் போது நல்லா பசஞ்சு இப்படி விட்டோம்னா சாப்பாடு வந்து எப்படி இருக்கும், குழஞ்சிரும் அப்படின்னாங்க. அப்புறமா இதுல வந்து இதுல அது ஜிலேபி கொண்ட இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. 2 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிக்க சொன்னாங்க. எடுத்துட்டேன். இப்போ அந்த தேங்காய் பால் 2 கிளாஸுக்கு மேலே வந்தால் வீணாக்க போகிறேன். இல்லை எல்லாத்தையும் இப்போ தானே போகிறேன். அப்புறம் என்ன 2 கிளாஸு? ஒரு கணக்கு, சரி விட கணக்கு சொல்லணும்ல. நீ வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் பண்ணுறது கரெக்டாக சொல்லுங்கள். இல்லை இதில் இப்படி கொஞ்சம் தப்பு இருக்குது, இதில் நீங்கள் பண்ணணும் அப்படி ஏதாவது ஒரு திருத்தம்னா அதையும் சொல்லுங்கள். கரெக்டுன்னா திவு வாழ்க அப்படின்னு திவு ஏதாவது திட்டிட வேண்டிய ஆரம்பத்துலேருந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கு. திவு வாழ்க. 1 2 கிளாஸ் தான் வரணும். ஏன்னா 2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றினேன். 2 கூட வரல. போ 2 வந்துச்சுங்க, அவ்வளோதாங்க. இந்த குருமாவை ஆளுக்கு ஒரு கிளாஸாக குடிங்கிறா. பாரு. சரி, இதை கொதிக்க வைக்கணுமா? இது குறைச்சி இன்னொரு அப்படி 4 பக்கமாக வந்தோடனே ஆஃப் பண்ணிக்க சொன்னாங்க. ஓகே, நாங்கள் குடிக்கும் போது பார்க்கலாம். அப்படியே எடுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏய், ஒன்று காட்டணுமில்ல, ஒரு ஸ்டெப்பு காட்டணும்ல. கரெக்டானு சொல்லுங்க. என்ன மத்துக்கட்டை எடுத்துக்க. இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறான். அப்படியே தாண்டி இருக்குது. எப்படி இருக்கு டெஸ்டிங்? நல்லா இருக்குதா? சூப்பரா அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த ஒரு நான்வெஜ் இது இல்ல, பட் ஆனாலும் நோம்பு கஞ்சி மாதிரி தான் இருக்கு. அற்புதமான நோம்பு கஞ்சி செஞ்சு விட்டால் திவு வாழ்க. நானே சொல்லிப்பேன், திவு வாழ்க. ஹாப்பி ஈத் முபாரக். இதே மாதிரி ஓகே, ஹாப்பி ஈத் முபாரக். ஹாப்பி ஈத் முபாரக். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது கரெக்டாக போட்டிருக்கேனா அப்படின்றது நீங்களும் சொல்லுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சொல்லுங்க. உங்களில் நான் டிடி அட்ராசிட்டிஸ். இதே கஸ்டிமோட அடுத்த எபிசோட பார்க்கலாம். பாய். அதுவுமா ரைட்டரா இல்லை, நல்லா யூஸ் பண்றா லீவ்னால.